ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்னைக்கு மிஸ்டர் சாய்க்கு வந்திருக்கிறோம். மிஸ்டர் சாயினுடைய ஓனர் மிஸ்டர் அஸ்மீர் அவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு க்ரீன் ஹவுஸ் சொல்யூஷனை தொடர்பு கொண்டு நாங்கள் டெய்லி எங்களுக்கு இதை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் இருக்குது. யூரியா மற்ற சில கையாளத்தில் கஷ்டம் இருக்குது. உங்கள்கிட்ட இயற்கை வடிவில் உள்ள தீர்ப்பு என்ன நாங்கள் சிம்பிளாக சொல்லியிருக்கிறோம். இதுக்கு 6 மந்த்துக்கு ஒரு தரம் ஒரு பொட்டுக்கு வந்துக்கிட்டு 250 கிராம் மண்புழு உரம் கொடுத்து EM2 இருக்குது. இந்த EM2 நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தரம் நாங்கள் என்ன லிக்விடில் கொடுப்போம். அவங்க ஒரு பணியாளரை வச்சு ஸ்ப்ரே பண்ணினா போகும். இவ்வளவு செஞ்சாங்கன்னு சொன்னால் மாதத்து 6 மந்த்துக்கு ஒரு தரம் 250 கிராம் ஒரு பொட்டுக்கு மண்புழு உரம் கொடுப்பாங்க. இதை ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் தண்ணிக்கு பதிலாக இதை என்ன செய்வாங்க, மேலாலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இவ்வளவு செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களோட பராமரிப்பு மிக இலகுவாக பொறுத்துக்கொள்ள இலகுவாக அதே மாதிரி யூரியா மற்ற சில கையாண்டு கஷ்டம் அல்லது அதை எடுக்கணும் வாங்க போகணும் தேவையும் இருக்கிறார். நாங்கள் இந்த அலங்கார தாவரங்களை ஒரு இயற்கை வடிவில் மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறாரு. அதை இயற்கை உரங்களால் இன்னும் அழகூட்டணுங்கிறது தான் எங்களுக்கு தேவையான விஷயம். இந்த அழகை நாங்கள் கெமிக்கலையோ மற்ற விஷயங்களை பாவிக்கிறதை விட இந்த EM2வையும் மண்புழு உரத்தையும் பாவித்து இந்த இயற்கைக்கு இன்னும் அழகூட்டுவோம் என்பதுதான் நாங்கள் மிஸ்டர் ஷாய் ஓனர் மிஸ்டர் அஸ்மீர் அவர்களை கொடுக்கக்கூடிய எங்களுடைய க்ரீன் ஹவுஸ் சொல்யூஷன் நிறுவனத்திற்காக வழங்குகின்ற சிறந்த ஆலோசனையாக பார்க்கிறோம். நன்றி. இந்த EM2 ஏனைய கரைசல்கள் இருக்குது. அது இந்த வாசங்கள் வித்தியாசமான வாசங்களை கொண்டு வராங்க. குறிப்பாக மாட்டு கோமியத்தில் செய்கிறதுனால வாசம் இந்த இடத்துக்கு அது பொருத்தமில்லைங்கிறதால EM2 நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இதில் எப்படி வாசம் வருது, பல வாசம் வருது. அதனால நாங்கள் இதை ஒரு நெச்சுரல் நாங்கள் வாசத்துக்கு இதை கொண்டு வந்துருக்கிறோம். EM2 பல வாசம் தரக்கூடியது, எந்த ஒரு பேர்ட்ஸ் வேலையில் இருக்காது. அதனால அழகு தாவரங்களை பராமரிக்கிறதுல EM2 ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக நாங்கள் பார்க்குறோம்.